வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜ் பிரில்லியன்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் சின்ன வயசுலேயே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கரியரை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான். இங்கே நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி ரிட்டைர்மெண்ட்டை பிளான் பண்ணுறது தான். உலக அதிசயங்கள் 7ன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ 8வது அதிசயம் என்னென்னு நான் உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னை கேட்டால் என்னோடய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன். ஓகே நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காருன்னா, காம்பவுண்டிங் இஸ் த 8th wonder ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம பவர் ஆஃப் காம்பவுண்டிங் என்னங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு 20 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நம்ம 18 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ரிட்டர்ன்ஸ் பார்த்து அது ஒரு 50% தான் நம்மளோட கோல்லேருந்து ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பிளான்லேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம். இப்போ நம்ம சிப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த சிப்பை ஸ்டாப் பண்ணிடுவோம். பட் பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் 50% 2 வருஷத்துலேயே அச்சீவ் ஆகிடும். அதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு சிப் கால்குலேட்டர் வச்சு நம்ம பார்த்துடலாம். இதை உங்களோட 25 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த 25 வருஷத்துக்கான பிளான் இது. ஓகேங்களா? மாதம் நம்மளோட சிப் பார்த்திங்க அப்படின்னா 3000 ரூபாய் நம்ம சிப் பண்ணுறோம். இதை ஒரு 10% ஸ்டெப் அப் பிளானோட இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு 25 வருஷத்துக்கான பிளான். இதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 15% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நம்ம ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ உங்களோட 50 வயசில் உங்களோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாவாக இருக்கும். இதே இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஒரு 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த 20 வருஷத்துக்கு தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரிட்டர்ன் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 83 லட்சம் தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரியுதுங்களா, ஒரு 5 வருஷம் டிலேயில் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் அதில் எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது நம்மளோட ரிட்டர்ன்ஸில் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக பார்க்கவே முடியும். ஸோ அடுத்த கொஸ்டின், 25 வருஷத்துக்கு அப்புறம் 2 கோடியோட மதிப்பு என்னவாக இருக்கும்? ஆவரேஜாக இன்ஃப்ளேஷன் ஒரு 5% வச்சுக்குவோம். அடுத்த 25 வருஷத்துக்கும் நம்மளோட 2 கோடியோட வேல்யூ என்னென்னா 58 லட்சமாக இருக்கும். இந்த 58 லேக்ஸை வச்சு நம்மளோட ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை நம்ம இப்போ பிளான் பண்ண போகிறோம். நம்மளோட ரிட்டைர்மெண்ட்ஸ் டைமில் நம்மளால் பெரிய ரிஸ்க்ஸ் எடுக்க முடியாது. ஸோ ரிஸ்கே இல்லாத ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 58 லட்சத்தை நம்ம ஃபுல்லாகவே பேங்க்கில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக போடுறோம். இப்போ பேங்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக 7% ஃபிக்ஸ்டு டெபாசிட்க்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 7% ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மந்த்லி நியர்லி ஒரு 34,000 எவ்ரி மந்த் நம்மளுக்கு இன்கமாக வரும். அதை வச்சு ஹாப்பியான ஒரு ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை கண்டிப்பாக நம்மளால் லீட் பண்ண முடியும். ஸோ இப்போவே பிளான் பண்ணுவோம் ரிட்டைர்மெண்ட்டுக்காக. இது மாதிரியான ஃபினான்ஷியல் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.